சமூக வரலாற்றை நம்ம ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம். உள்ளொதுக்கீட்டிற்கு முன், உள்ளொதுக்கீட்டிற்கு பின். ஏன் அந்த பார்டர் நம்ம கிராஸ் பண்றோம்னு கேட்டா, அதுக்கு முன்பு இருந்த பட்டியல் சமூகத்தான இடஒதுக்கீடு வரையறை என்பது வேறு, அதற்கு பிறகு நடந்த அதோடைய வரையறை என்பது வேறு. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா, 2009 உள்ளொதுக்கீடு கொடுக்கறதுக்கு முன்பு அமைக்கப்பட்ட ஜனார்தன கமிட்டியா இருக்கட்டும், அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பா இருக்கட்டும், இது ரெண்டுமே நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னா, இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மிக முக்கியமான ஒரே ஒரு பண்பு ஆய்வு செஞ்சிருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்லுது, நீங்க ஒருமுகத்தன்மையா அல்லது பன்முகத்தன்மையா அந்த சமூகம் அப்படின்னு கேக்குது. அவங்க என்ன சொல்றாங்க, பன்முகத்தன்மை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க வெவ்வேறானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் 1911, 21, 31 வெவ்வேறான சமூகங்களை ஒரு 10 கேள்வியின் அடிப்படையில இது ஒருமுக சமூகம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. அதுதான் ஷெட்யூல் காஸ்ட் என்ற ஒரு பட்டியலை அப்பதான் உருவாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சமூகம் பல்வேறுபட்டதா இருக்குது, பட் இருந்தாலும் இந்த சமூக நலன் கருதி நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாங்க, ஒரு பட்டியலை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த 10 கேள்விகள் அடங்கிய குழுக்கு அமைத்து செய்தது. 10 ஆண்டுகள்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. 31 வரைக்கும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்பதான் எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்ற வரையறை கொண்டாடுறாங்க. அப்ப அரசு, பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன முடிவு செய்தது, இது ஒரு ஒருமுகத்தன்மை கொண்ட சமூகம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பட்டியலை தயார் செஞ்சான். இப்ப இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது, அது பன்முகத்தன்மை கொண்ட சமூகம் அப்படின்னு சொல்லுது. இப்போ சப்போஸ் உச்ச நீதிமன்றத்துல ஒருத்தவங்க போயிட்டு, இது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருச்சு, பன்முகத்தன்மை கொடுத்துருச்சு, அதனால ஷெட்யூல் காஸ்ட் நீங்க பிரிச்சிருங்க அப்படி சொன்னா அதற்கான இடம் உண்டு. இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த பட்டியல் சமூகத்தை இனிமேட்டு பிரிக்கலாம், பட்டியல் சமூகத்தை என்ன பண்ணலாம், அந்த ஷெட்யூல் காஸ்ட்ன்ற வரையறையை எடுக்கலாம் அப்படின்றத அந்த சட்டத்தோட சாராம்சம்.